என்ன பண்ணீங்க வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க அதை கொடுத்து என்ன பண்ணீங்க நீங்கள் அதை அந்த காலத்தை உதவுனீங்க. பிரைஸ் சொல்லலாம். ஆனால் உண்மையிலே ஒரு ஆசீர்வாதம் தான். அதே போல் பிரைஸ் சொல்லலாம் அநேக என்ன பண்ணீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்திற்காக என்ன பண்ணி நீங்கள் கொடுத்து தாங்கினீங்க. அல்லேலூயா. என்னவாச்சு விட்டுரு ஓடு வந்து ஆட்டோமேட்டிக் ஓடு மாறும் அது. அல்லேலூயா. ஆமாம் தானே. அப்போது இந்த ஐக்கியமாக இருந்தபடினால கர்த்தர் பண்ண நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுத்தா. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. மெசேஜ் உங்களுக்கு புரியுதா புரியலையா? மெசேஜ் கேட்கப்படும் உங்கள் மனசில் என்ன தோணுது? நான் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நினச்சி பார்க்குறேன். அவர் குமாரங்களுக்கு மெசேஜ் கொடுக்கும்பொழுது அந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்பட்டு இப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. இப்படி தான் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இங்கே தான் வழி இருக்கும். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் இங்கே உட்காருவேன். இங்கே தான் உட்காந்துருக்கேன் கரெக்டாக. அல்லேலூயா. இப்படி மெசேஜ் கேட்குறேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலோட மெசேஜ் ரொம்ப நம்மளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலனுடைய மெசேஜ் எல்லாருக்கும் பிடிக்கும். அல்லேலூயா. ஆமாம் தானே. பிரைஸ் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி நம்ம வாசிக்கிற அத்தனை காரியங்களை யார் சொல்லுகிறா? பவுல் தான் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை கேட்கப்படும் பொழுது எல்லா மாற்றங்களும் அப்படி தான் வந்துச்சு. யாருமே எங்களுக்கு வந்து பாஸ்டர் இப்படியெல்லாம் வந்து இப்படியே சொல்ல வசனத்தை நானாவது உங்களுக்கு எடுத்து நிறைய சொல்லின்னு இருக்கிறேன். சொல்லவே மாட்டாங்க. வசனத்தை பேசிட்டு போயின்னு இருப்பாங்க. அது அப்படியே என் மனசில் அப்படி ஓடிட்டே இருக்கும். ஒன்று அன்னைக்கு விதைக்கப்பட்ட அந்த விதையாகப்பட்டது தான் இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுங்க. வசனத்தை கேட்டு அல்லேலூயா அது மனம் திரும்பி அந்த வசனத்தை உள்ளே வாங்கினபடினால தான் இன்னைக்கு என்னோடய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பெருகி கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தான் நான் சொன்னேன் வசனத்தை சொன்னவங்க கூட நீ மறந்துட்டாங்க. வசனத்தை கேட்டவன் நான் நிற்கப்படும் போது தான் ஆண்ட இம்மானுவேல் ஜெப வீட்டுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுத்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வானமும் பூமி ஒழிந்து போக தவிர ஆண்டோடைய வார்த்தை ஒருபோது ஒழிந்து போகாது. ஒருவேளை வசனத்தை போதிக்கிறவன் மாறி போகலாம், ஆனால் ஆண்டவன் ஒருபோது மாறவே மாட்டான். எதை விசுவாசிக்கிறீங்க? அவன் நிச்சயமாக செய்கிற தேவன். அது ஒரே ஒரு காரணம், நீ ஐக்கியமாக நீ ஜெபிச்சுப்பா. நீ ஐக்கியத்தை மாதிரி விட்டுடாதீங்க. நீங்கள் இன்னைக்கு சபையினோட ஐக்கியத்தை விட்டுடாதீங்க. சபையோட ஐக்கியத்தை விடும்படியாக எதுக்கு போன சபைக்கு? ஏன் போன சபைக்கு? நீ படு, அங்கே போ இங்கே போ. நோ, நீ ஆண்டோடைய ஆலயத்தில் அந்த ஐக்கியத்தில் வந்து பாருங்க, எல்லாவற்றையும் நீ மறந்துடுவீங்க. ஏன் ஒரே ஒரு காரணம் தெரியுமா? நீ பைபிள் படிக்கிறது கிடையாது. நீ சத்தியத்தை அறிவதே கிடையாது. தாகமே இல்லை, உனக்கு பசியே இல்லை. பிரியாணி சாப்பிட்டா போதுமா? நம்ம ஆண்டோடைய வசனத்தை சாப்பிட்ணும்ல. அந்த வசனத்தை சாப்பிட்டா தான் நம்ம நிற்க முடியும். அப்போ தான் எதிர்த்து நிற்க முடியும். இல்லைன்னா தோற்று போய்டுவோம் நம்ம. அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கப்படும் பொழுது பிரைஸ் சொல்லா அது 30ஆம் வசனம் வாசிமா. இல்லையா? சரி, ஓகே. இதில் வாசிங்க பார்க்கலாம். சரி, அப்போஸ்தலர் 1:15 வாசிங்க பார்க்கலாம். ஆ ம் ஆ ம் 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 போதும் இருக்கா? அந்நாட்களிலே ஸ்ரீஸ்வரர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருப்பொழுது அவங்க நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. அல்லேலூயா. அந்த இடத்துல அந்நாட்கள் எவ்வளோ பேர் கூடியிருந்தாங்களா? இப்போது ஸ்ரீஸ்வரர்கள் பெருகினார்கள். யார் பெருகினது? முதலாவது என்ன பெருகினது? வசனம் பெருகினது. ரெண்டாவது சபை. மூன்றாவது நான்காவது ஸ்ரீஸ்வரர்கள் பெருகினர். அல்லேலூயா. அது வாசிங்கக்கா, வாசிங்க. ஆ ஆ ம் 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 சரி. என்னப்பா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கா.
6:1 வாசிங்க. அந்நாட்களிலே பெருகின போது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போது நம்ம மாதம் நம்ம கூட்டம் நடத்துகிறோம். என்ன கூட்டம் நடத்துகிறோம்? சகல ஜனங்களையும். இதுதான் நம்முடைய தாகம். ஒன்றே ஒன்று, சீஷர்கள் என்ன பண்ணணும்? பெருகணும். அல்லேலூயா. விசுவாசிகள் இருந்தால் வேஸ்ட்டு. விசுவாசிகள் அத்தனை பேரும் நீங்கள் சீஷர்களாக மாறணும். அல்லேலூயா. நீங்கள் சீஷர்களாக மாறினீங்கன்னா நிச்சயமாக அந்த பட்டணம் நிச்சயமாக அசைக்கப்படும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்நாட்களில் எத்தனை பேர் கூடினாங்களோ 120 பேர் என்ன பண்ணாங்களா அந்த இடத்துல கூடியிருந்தார்கள். அல்லேலூயா. அப்போது பெருக்கம் சீஷர்கள் நம்ம இன்க்ரீஸ் ஆகணும். பிரைஸ் சொல்லா. நீங்கள் உண்மையிலே தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறவனே அவன் தான் உண்மையான சீஷனாக இருப்பான். நீங்கள் எத்தனை பேர் இயேசுக்கு பின்பதாக வந்திருக்கிறீங்க? நீங்கள் ஏசப்பாவுக்கு உண்மையாக சீஷனாக இருக்கீங்களா? உங்களுக்கு குரு யார்? உங்களுக்கு ஏசப்பா. குருக்கு யார் சீஷனு? நீங்கள் தான் சீஷனு. நீங்கள் தான். நான் தான் சீசன். சொல்லுங்கள். ஏசப்பா குரு, நம்மளாம் யாராக இருக்கிறோம்? சீஷர்கள். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பாஸ்டர் இருக்கிறேன். ஆண்டவர் அந்த அழைப்பில் என்னை வச்சிருக்கிறார். பாஸ்டர் என்பது அது ஒரு அழைப்பு. சுவிசேஷகர் என்பது அப்போஸ்தலர் என்ன பண்ண பாருங்க, ஆண்ட ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அப்போஸ்தலர் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இப்போது நம்ம யாருக்காக செய்கிறோம்? குரு நம்மளுக்கு யார்? இயேசு கிறிஸ்து. நம்ம அத்தனை பேர் என்னவா இருக்கிறோம்? நம்ம சீஷர்கள். இப்போது பாருங்கள், தேவத்தூர் அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க? கோடிக்கணக்கான தேவத்தூர் என்ன பண்ணுறாங்க? ஆமே. இந்த சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. அல்லேலூயா. பிரைஸ் சொல்லலாம். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் அது 16 வசனம் வாசிமாவே. அப்போஸ்தலர் 1:16 வாசிங்க. ஆ ஆ ம் மேல் வசனம். ஏறக்குறைய ஆ ஆ எழுந்து. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த பேதுரு, இந்த சீஷன் என்ன பண்ணதுமா, அவனுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். அல்லேலூயா. அவர் பேதுருக்குள்ள ஒரு தைரியம். பிரைஸ் சொல்லா. பேதுரு ரொம்ப பார்த்தீங்கன்னா தைரியசாலி. அல்லேலூயா. அப்போது குரு எப்படி இருக்கிறாரு? குரு கோழையாக இருக்கிறாரா? குரு யார் நம்மளுக்கு? ஏசப்பா. நான் உன் கூட இருக்கிறேன்டா செய்கிறேன்றார் ஆண்டவர். என்னது? நான் உன் கூட இருக்கிறேன்றாரு. அல்லேலூயா. அப்போது இந்த சீஷர்களுடைய பெருக்கம் எப்படி வரணும் தெரியுங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த குருவை தொடரும் சீஷர்களாக நீங்கள் நான் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கும் அதை சொல்லுகிறேன் பார்த்தீங்களா? எனக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆசீர்வாதமுள்ள ஜபத்தை தான் விரும்புவாங்க, ஆசீர்வாதமுள்ள செய்தி தான் விரும்புவாங்க. அது நம்மளுக்கு பக்தி விருத்தி உண்டாக்காது. அல்லேலூயா. அது பக்தி விருத்தி உங்களுக்கு உண்டாக்காது. நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈட்டிப்பில் குத்தப்படணும். பிரைஸ் சொல்லா. நீ செய்து தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. இதை குத்தப்பட்டவர்களாக, இந்த வசனத்தை கேட்டு குத்தப்பட்டவர்களாக நாம் இருக்கப்படும் போது நம் சீஷர்களாக மாறுவோம். அல்லேலூயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டர் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் கடுமையான ட்ரைனிங் இருக்கும். பாருங்கள், அந்த சகதியா அந்த சேரில் என்ன பண்ணுறாங்க அவங்க, அதிலே போனோம். அதில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த இது கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஃபுட்டு. அதை சாப்பிட்ணும். எப்படி சாப்பிட்ணும்? அதெல்லாம் ட்ரைனிங்கா. அதே போல் என்ன பண்ணுறாங்க, தண்ணியில் போட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள போட்டு அமுக்குறாங்க. அவங்கள என்ன பண்ண, நீ மூச்சு இப்படி எதிராளி வரா, திடீர்னு அங்கே எதிராளி இருக்கிற தண்ணிக்குள்ளே என்ன பண்ண நீ இருக்கணும். அப்போ எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் சொல்லா. நம்ம அப்பா அவளை கடின ட்ரெயின்லாம் கொடுக்கவே இல்லைங்க. அதனால் ஐயா ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி.
நீ இயேசுக்காக வாழ்ந்தா ரொம்ப ஈஸி, நீ உலகத்துக்காக வாழ்ந்தா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, முதலாவது என்ன சொன்ன உங்களுக்கு? வசனம் பெருகினது. ரெண்டாவது, மூன்றாவது, நான்காவது. சரி, ஓகே. 2ஆம் அதிகாரம் 41 47 வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41 47. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகள் பெருகினர். யார் பெருகினது இப்போ? சரி, இந்த விசுவாசிகள் பெருக்கினார்கள்ல, அதுக்கு ஆண்டவர் அதில் நம்மளுக்கு ஆன்சர் வச்சிருக்கிறாரு. அவங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? அவங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? சந்தோஷமா. என்ன ஏற்றுக்கொண்டாங்க? இல்லை, இப்போ அது பாருங்களேன், வசனம் சொல்லுகிறது. ஆ ஆ ஆ இப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த அட்வைஸ், அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தை அவங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? அவங்க இப்போ நான் சொல்லுகிறது நீ சந்தோஷமா ஏற்றுக்கிறியா, ஏற்றுக்கலையா? அல்லேலூயா. சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அல்லேலூயா, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவங்க தான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு சத்ருவான அநேக தடைகளை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் தயவுசெய்து சொல்லுகிறேன், இது கடைசி காலம். பிரைஸ் சொல்லா. நான் சொன்னது போல், அதான் நான் என்றால் ஆண்டவருடைய வசனம் சொன்ன பிரகாரமாக நம்ம சபையில் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களானால் நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும், உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களுடைய ஜீவியம் உண்மையில் ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒவ்வொரு அட்வைஸையும் என்ன பண்ணீங்க? அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அது மாதிரி வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க? தொகை ஏறக்குறைய 5000 பேர் இருந்தது. அப்போஸ்தலர் 4:4 சொல்லுது பாருங்கள். அப்போஸ்தலர் 4:4 வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் வருது? இப்போ 3000, 5000. அப்போல்லாம் மைக் சிஸ்டர் இருந்துச்சா? அப்போல்லாம் இது போல் பார்த்தீங்கன்னா டிவி வசனம் போட்டுருப்பாங்களா? ஒன்றுமே இல்லை. இப்போ ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருக்குறாரு. இப்போ எவ்வளோ ரட்சிக்கப்படணும்? அதிகமாக போகணும். ஒரு ஆத்ம ரட்சிக்கப்புள்ள வரத்துக்கு கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. அதுக்கு காரணம் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யார்? நான் தான். சொல்லுங்களேன், நான் தான். ஏன் தெரியுமா? நான் உங்களை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஒரு நடமாடம் என்ன பண்ணீங்க? ஆமாம், நிருபம். ஆமாம், நிருபம் தான் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்ல முடியும். அல்லேலூயா. நீங்கள் உன்னுடைய சாட்சி மற்றவங்களை மாற்றணும். அல்லேலூயா. பிரைஸ் சொல்லா. உன் நடத்தை, உன் பேச்சு, உன்னுடைய உடை, அதே போல் சொல்லியிருக்கிறவங்கள, உங்கள் வீட்டில் நீ சண்டை போட்டு புருஷன் சண்டை போட்டுக்குன்னு, அல்லேலூயா, நீ பொண்டாட்டி பிள்ளைங்க சண்டை போட்டுதாக்கா பக்கத்து வீட்டுக்கார ரசிக்கப்பட நினச்சினுக்கிற. நீ ரட்சிப்பில் வருவானா? இதோட சர்ச்சு இப்போ தானே போயிட்டு வந்தாங்க. வீட்டில் பாடுறா, இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க. ஆமே, அல்லேலூயா, ஐயோ ஏசப்பா பக்தி ஊட்ட வந்தாங்க. பாடுறா, யாரை காரி துப்புறாங்க? இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்கார ரட்சிக்கப்படாமல் காரணம் ஒரே ஒரு காரணம் நம்ம தான். அல்லேலூயா. ஆமாம் தானே? நீ உனக்குள்ள சந்தோஷம் இல்லை, அப்போ எப்படி அவன் ஏற்றுக்கொள்வான்? நீ வாழ்கிற, நீ வேலை செய்கிற இடத்துல, அந்த இடத்துல நீ சாட்சியே இல்லையே. அல்லேலூயா. அன்றைக்கு வசனத்தை போதிக்கப்படும் போது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்களாம். இன்றைக்கி ஒன்றுமே கிடையாதுங்க. நான் இப்போன்னு சொல்லுகிறேன், நான் பெருமைக்கு சொல்ல, எங்கள் அப்பா தான், அவர் தான் பெருகணும். இன்றைக்கி கூட நீ என் கூட வாங்க,
என் கூட வாங்க, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நான் என் கூட நீங்கள் பேசுங்க. நீங்கள் அல்லேலூயா, ப்ரைஸ் சொல்லா. நேற்று தனுஷர் பிரதர் நேற்று பார்த்தீங்களே, பிரகாஷை ஆட்டோ ஓட்டுற பிரகாஷ், அவர் நிலானோட தம்பி தான், தெரியல உங்களுக்கு? ஆமே, கேளுங்க. நான் கேரம் போர்டு ஆடுவோம். என்ன பிரதர் என்கிட்ட வந்தார், அந்த டீம் தான் என்கிட்ட வந்து எடுத்தீங்களா, உடனே ஜாலியாக பேசுறதுக்கப்புறம் சாப்பிட்டா பார்த்துப்போம். அது அதுதான் இந்த ஃபங்க்ஷன் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா, நேற்று எல்லாம் அந்த இடத்துல ஏன் சொல்லுங்க தெரியுங்களா, நம்ம அவங்களுக்கு ஒரு நடமாட நிருபமான வாழ்ந்து காட்டணும். நான் தான் அன்றைக்கி சொன்ன உங்களுக்கு, நீங்கள் சொந்த ஊரில் சாட்சியாக இல்லைன்னா ஊழியத்தை செய்ய முடியாது இல்லையா? இந்த அக்கம் பக்கம் எல்லா திசையிலும் போயிட்டு இன்றைக்கி எங்களை பற்றி என் குடும்பத்தை பற்றி கேட்டாக்கா எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அன்றைக்கி மைக்கில் சொன்ன இல்லையா, இதே தெருவில், இதே பகுதியில், இதே சேமத்தம்மன் கோயிலில் இப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோம், எங்களை யாரும் பணத்தை கொடுத்தா கூப்பிட்டாங்க? யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தார். யாரா ஒருத்தர் சொல்ல முடியுமா வந்து, இல்லைம்மா அவங்க இப்போ இருந்தாங்க சொல்ல முடியுமா? அதான் சொன்னேன், இந்த வீடு பொத்தலான வீடு, இந்த இடம் பொத்தலான வீடாக இருந்துச்சு. என்ன சொன்னேன் நான், இது பொத்தலான வீடு, இன்றைக்கி ஆண்டவர் மாளிகை உட்கார வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போது இது எல்லாத்தையும் நம்ம சொல்லணுமானா நம்ம எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்து காட்டணுங்க. ஸோ நீங்கள் பக்தி விருத்தியாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போது நம்ம ஆண்டவர் பெருக செய்த கர்த்தர் எதெல்லாம் பெருக செஞ்சார் ஆண்டவர்? முதலாவது வசனத்தில், ரெண்டாவது சபைகள், மூணாவது, நான்காவது சீஷர்கள், ஐந்தாவது. இந்த 5 காரியமும் உங்களுக்குள் இருக்குமா? நிச்சயமாக சொல்லுகிறேன், நீ இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நில்லுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கண்கள் காணும். அல்லேலூயா. உங்களுடைய காதில் கேட்கும். கர்த்தர் தாமே இந்த வசனம் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை பார்ப்போம். இந்த நாளில் கூட தேவன் தாமே நமக்குள்ள சமாதானத்தை கொடுக்கும்படியாக, நமக்குள் அந்த சந்தோஷம் கொடுக்கப்படும்படியாக, ஒரு மனதுக்கு கிடைக்க எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எடுத்துப்படும்படியாக நம்ம நோக்கி நான் பார்ப்போமா? இந்த நாளில் கூட வசனத்தை கேட்டு விட்டு விடாதபடிக்கு அதவை நடக்க, பிழைக்க, ஓட தேவன் தாமே கிருபை பாட்டப்படும்படியாக நம்ம உள்ளதை சோதனை செலுத்துவோமா? இந்த நாளில் கூட வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கப்படும்படியாக நம்ம உள்ளதை சோதனை செலுத்துவோமா? இந்த ஆற முடிவுக்காக லேண்ட் செலுத்தம் பண்ணுங்க. Yeah.